இன்றைய தினம் இந்த வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நாம் இன்று வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் உள்ள 7 சபைகளுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தி கூறினார் என்பதை ஆதாயமாக வைத்து நாம் படித்து வருகிறோம். முதலாவதாக எபேசு சபை படித்தோம். மிக பிரியமான, தேவனுக்கு பிரியமான ஒரு சபை. அதில் அநேக காரியங்கள் இருந்தது. உன் கிரயாசம், உன் கிரியை, பொறுமை, பொல்லாதவர்களை சகிக்க மாட்டாதது, உபத்திரவத்தை சகித்தும் ஒரு நாமத்தின் நிலைப்படையாமல் பிரயாசப்பட்டது, நிக்கோலாய் மதஸ்தரின் கள்ள உபதேசங்களை வெறுக்கிறது, இவைகளெல்லாம் அறிவேன், ஆனால் ஆதி அன்பை விட்டு விட்டாய் என்று சொன்னார். அடுத்தபடியாக சிமிர்னா சபை. சிமிர்னா சபைக்கு சொல்லுகிற போது, அந்த சபையை குறித்து அவர் பேசுகிற போது, நீ உன்னுடைய பாடுகளையும் உன்னுடைய கிரியைகளையும் உன்னுடைய தரித்திரத்தையும் நான் அறிவேன், ஆனால் நீ பரலோகத்தில் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி அந்த சபைக்கு ஒரு ஆலோசனையாக, உன் கிரியை, உனக்கு இருக்கிற உபத்திரவங்கள், ஆனால் இன்னும் உனக்கு வர இருக்கக்கூடிய உபத்திரவங்கள், ஆனாலும் விடாமல் பற்றிக்கொள் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்தி எழுதினார். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சபை பெர்கமு சபை. எபேசுவிலிருந்து வடக்கே மேல் நோக்கி போனால் சிமிர்னா, சிமிர்னாவிலிருந்து ஒரு 100 மைல் வடக்கே மேல் நோக்கி போனால் பெர்கமு சபை. பெர்கமம் என்கிற ஊர், அந்த ஊரிலே பெர்கமு சபை இருந்தது. முதலாவது இந்த சபையினுடைய சூழமைப்பு, இது இருக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கலாம். இது 1000 அடி உயரமுள்ள மலையின் மேல் அமைந்துள்ள ஒரு நகரம். எபேசு சிமிர்னா கடற்கரையை ஒட்டி இருந்தனால கடல் ஓரத்திலே இருந்த 1000 அடி உயரம் உள்ளது. கடலிலிருந்து சுமார் ஒரு 15 மைல் கிழக்கே உள்ளதனால அது இன்னும் உள்ளே தள்ளி வந்த ஒரு பிரதேசம். எபேசு சிமிர்னாவை போல இது ஒரு துறைமுக பட்டணம் அல்ல. எபேசு சிமிர்னாவை போல மிகப்பெரிய ஒரு வணிக மையமும் அல்ல. ஆனால் இது ஆசியா மைனனுடைய பொலிட்டிக்கல் சென்டர், அரசியல் மையம், ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லுகிறோமே, அதை போலவே. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த பகுதியை அரசாண்ட அரசர்கள் அனைவருமே இந்த பெருகுமை தான் தங்களுடைய தலைநகராக வைத்திருந்தார்கள். ரோமர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட போதும் ஆசியா மைனர் பகுதியை ஆளுகை செய்ய ரோமர்கள் கவர்னர்களை, அந்தந்த பகுதி ஆளுநர்களை நியமித்த போது இந்த ஏரியாவை, ஆசியா மைனர் பிரதேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய கவர்னர் இருந்த இடம் பெர்கமு தான். இது ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு சென்டர். அதனால இது பொலிட்டிக்கல் சென்டர், அதிகாரம் உள்ள ஒரு சென்டர். விசேஷமாக ஒவ்வொரு ஏரியாவிலையுமே கவர்னர்கள் நியமிப்பார்கள். அந்த ரோம கவர்னர்களிலே 2 பிரிவுகள் உண்டு. ஒரு பிரிவினருக்கு ஒரு அதிகாரம் உண்டு, இயூஸ் கிளாடி என்று சொல்வார்கள். இயூஸ் கிளாடி, அதற்கு சரியான அர்த்தம் என்றால் த ரைட் ஆஃப் த ஸ்வார்ட், பட்டயத்தின் மேல் அவனுக்கு அதிகாரம் என்று சொல்லலாம். நம்மளுடைய பாஷையில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் லைசன்ஸ் டு கில் எனிவன், அவர் யாரை வேண்டுமானாலும் கொலை செய்யலாம், அந்த அதிகாரம். இந்த அதிகாரம் எல்லா கவர்னர்களுக்கும் கிடையாது. ஒரு பிராந்தியத்தின் மேலாக ஆளுகை செய்யக்கூடிய முக்கியமான ஒருவருக்கு தான் உண்டு. பெர்கமுவிலே இருந்த கவர்னருக்கு இந்த அதிகாரம் உண்டு. அது மாத்திரமல்ல, பெர்கமு ரோமர்களுடைய அந்த பிராந்தியத்தில் உள்ள ஒரு ஹைகோர்ட் போல. இந்த பிராந்தியத்தில் நடக்கக்கூடிய கேஸ்கள் எல்லாம் கீழே விசாரித்து பிரச்சனையா இருந்தால் மேலே அனுப்புகிற போது அது இங்கே வரும் ஹைகோர்ட்டிலே. அதிலே கவர்னர் அதை விசாரித்து விட்டு இவன் சரியில்லை வெட்டு என்றால் அவ்வளவுதான், மரண தண்டனை தான். இல்லை இவன் சரிதான், இவனை விட்டுரு அப்படின்ட்டாருன்னா அவன் அன்னைக்கே ரிலீஸ் தான். அந்த மாதிரி ஹை அத்தாரிட்டி பவர் உள்ள ஒரு இடம், பொலிட்டிக்கல் சென்டர், மிகவும் அதிகாரமுடைய ஒரு சென்டர். அது மாத்திரமல்ல, 2 லட்சம் வால்யூம் புஸ்தகங்கள் உள்ள ஒரு மிகப்பெரிய லைப்ரரி இந்த பட்டணத்தில் உண்டு. எனவே இது மிகப்பெரிய எஜுகேஷன் சென்டராகவும் இருந்தது, கல்வி மையமாகவும் இருந்தது. தவிர பெர்கமு அருகிலேயே மலையிலே அமைந்திருந்தாலும் அதற்கு கீழாக உள்ள பள்ளத்தாக்கிலே ஒரு நதி ஒன்று செல்வதென்றால் இது மிகப்பெரிய அக்ரிகல்ச்சர் சென்டராக,
விளைநிலங்களை உடைய ஒரு சென்டராக இருந்தது. பெர்கமு பற்றி எழுதும்போது இட்ஸ் a bread basket of ஆசியா என்று சொன்னார்கள் அந்த காலத்தில். அதாவது ஆசியா கண்டத்தினுடைய ரொட்டி விளைவிக்கக்கூடிய ஒரு தளம் என்று சொல்லுவோம். அந்த அளவுக்கு அது விவசாயத்தில் அதிகமான ஒரு விளைநிலங்களை கூடியது. குறிப்பாக இன்று கூட தஞ்சாவூர், கும்பகோணம் பகுதியில் சொல்வார்கள் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று சொல்வார்கள். அதை போலவே விளைநிலங்கள் அதிகமுள்ள ஒரு பகுதியாகவும் இருந்தது. அது மாத்திரமல்ல, அது ஒரு மிகப்பெரிய ரிலீஜியஸ் சென்டராகவும் இருந்தது. மதங்களினுடைய ஒரு முக்கிய இடமாக இருந்தது. பெரிய பெரிய கடவுள்களுக்கு அங்கு மிகப்பெரிய ஆலயங்கள் இருந்தது. உலக அதிசயங்களில் 7இல் ஒன்றாக சொல்லப்பட்ட கிரேக்க கடவுளான ஜிஎஸ் உடைய ஆலயம் அங்கே இருந்தது. இந்த பெர்கமு இருந்த ஊரிலே மலையின் உச்சியிலே மிக பிரமாண்டமாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் உலக 7 அதிசயங்களில் அது ஒன்றாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அஸ்கலிபியன் என்கிற கூடிய இன்னொரு கடவுள், அவருக்கு மருத்துவ கடவுள், காட் ஆஃப் ஹீலிங் என்று சொல்வார்கள். அவருடைய சின்னம் ஒரு மனிதன் கையிலே ஒரு தடியை பிடித்து கொண்டு அமர்ந்திருப்பார். அந்த தடியிலே ஒரு பாம்பு சுற்றி கொண்டு இருக்கும். அதுதான் அவருடைய சின்னம். அவருடைய கோயிலிலே உடல் நலமில்லாதவர்கள் வருவார்கள். அவர்கள் குணமாக்குவது எப்படி என்றால், உடல் நலமில்லாதவர்கள் எல்லாம் கோயிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலிலே இரவிலே அங்கே வந்து படுத்து தூங்கும்படியாக சொல்லி விடுவார்கள். இரவிலே அவர்கள் படுத்து தூங்குவார்கள். அங்கே எந்தவித விளக்கு வெளிச்சமும் கிடையாது. நடு இரட்டிலே அந்த ஆலயங்களில் அநேக பாம்புகள் உண்டு. அந்த பாம்புகள் வந்து அவர்கள் சரீரத்தின் மேலாக ஊர்ந்து செல்லும். அப்படி செல்லுகிற போது சிலருடைய நோய்கள் குணமாகும். சிலருடைய நோய்கள் இன்னது என்று அந்த ஆலயத்தின் ஆசாரியனுக்கு வெளிப்படுத்தும். எனவே அவன் இதுதான் உனக்கு குறை, இதை செய்ய வேண்டும், என்ன வைத்தியம் பண்ண வேண்டும், அதற்கேற்ற வைத்தியத்தை கொடுத்து அவரை அனுப்புவார்கள். இப்படியாக அந்த ஒரு ஹீலிங்காக எல்லாரும் வந்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சென்டராக இருந்தது. இன்று கூட ஆங்கில மருத்துவத்தினுடைய அடையாளமாக ஒரு தடியிலே 2 பாம்புகள் சுற்றி கொண்டு இருப்பது போல இது இந்த கடவுள் வைத்திருந்த அந்த சின்னத்தினுடைய ஒரு எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். அடுத்தபடியாக ஒரு கடவுள், டிமேட்டர் என்கக்கூடிய ஒரு கடவுள், காடஸ், ஒரு பெண் கடவுள். அது செழிப்பின் தேவதை. வயலிலே விளைச்சல் வருவதற்கும் பிள்ளைகள் ஆரோக்கியமாக பிள்ளைகள் பெற்றெடுப்பதற்கும் அதிக குழந்தை செல்வங்கள் வேண்டுவதற்காகவும் வயலிலே விளைச்சல்கள் அதிகம் கிடைப்பதற்காகவும் அது ஆசீர்வதிக்கும். அதுதான் விளைச்சலை கொடுக்கக்கூடிய கடவுள். அடுத்ததாக டியோனியஸ் என்கக்கூடிய இன்னொரு கடவுள். அவர் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பவர். இஸ் அ காட் ஆஃப் ஒயின், அதாவது மதுவினுடைய கடவுள் என்று அவருக்கு பேர். ஸோ அங்கே போனால் அங்கே கோயிலில் அவங்க கொடுக்குற பிரசாதமே மது தான். ஸோ அங்கே போய் கும்பிட்டுட்டு அந்த மதுவை வாங்கி குடிச்சிட்டு அநேக நேரங்களில் அநேகர் அதிகமாக குடித்து விட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மரித்து போய் உளுந்து போனவர்களும் அங்கே அதிகமாக உண்டு. மதுவுக்கும் ஒரு மகிழ்ச்சிக்கும் ப்ளஷர் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக அது இருந்தது. அடுத்ததாக இன்னொரு பெரிய தேவதை அத்தீனா என்கக்கூடிய காடஸ். அது அறிவின் கடவுள், அறிவை கொடுக்கும். ரோமர்கள் முக்கியமாகவே தாங்கள் யுத்தத்துக்கு போக முன்னதற்காக இதை இடத்தில் வேண்டிக் கொண்டு, நாங்கள் யுத்தத்திற்கு போகக்கூடிய பிளான்கள், திட்டங்கள் எங்களுக்கு கொடு என்று கேட்டு அதனுடைய மூலமாக திட்டங்களை பெற்று அந்த திட்டங்களின்படி செல்வதனால அது வழி நடத்தக்கூடிய ஒரு அறிவின் கடவுள். இதற்கு எல்லாம் அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு சென்டர், அது இன்னொரு கடவுள் அங்கே, ஆளும் கடவுள். இஸ் a god of ruling. அது வேற யாரும் இல்லை, சீசர். அதாவது ரோம சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகள் யார் யாரோ அவர்கள் எல்லாரும் கடவுள். ஸோ ரோம சக்கரவர்த்திகள் எல்லாருக்குமே டெம்பிள் ஆஃப் டிராஜன் என்கக்கூடிய ஒரு இடத்துல
ஜூலியஸ் சீசரில் ஆரம்பித்து அடுத்த அகஸ்டஸ் சீசர், அதுக்கு அடுத்த எல்லா சீசர்களுடைய உருவங்களும் ஆள் உருவத்திற்கு கற்சிலைகள் அங்கு இருக்கும். அது அவர்களை வணங்கக்கூடிய இடம். அவர்கள் சொல்றார்கள், இந்த ரோம ராஜாக்கள் தான், சக்கரவர்த்திகள் தான் சீசர் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் தான் தேர் த பிரிட்ஜ் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த், அதாவது பூமிக்கும் வானத்திற்கும் இணைக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். வானத்தில் உள்ள தேவனுடைய சார்பாக பூமியிலே ஆளுகை செய்கிறவர்கள் இவர்தான். பூமியை ஆசீர்வதிக்கும்படியாக வானத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் இவர்கள் தான். பரலோகம் போவதற்கு இவர்கள் மூலமாகத்தான் போக முடியும் என்று ரோம மார்க்கத்திற்கு இவர்கள் தான் தலைவர்கள் என்கிற மாதிரி சீசருடைய கடவுள் உண்டு. அது மாத்திரம் அல்லாமல் அங்கே இன்னொரு காரியமும் உண்டு. நேபுகாத் நேச்சர் அவனுடைய மகன் பெல்சாஸ்தர், நம் தானியேல் புஸ்தகத்தில் படிக்கிறோம், மேதிய பெர்சியனாக தரியு அவனை மேற்கொண்டு அவனுடைய ராஜ்யத்தை மேற்கொண்டார். அதோடு பாபிலோன் கீழே விழுந்தது. அந்த காலகட்டத்திலே பாபிலோனிலே இருந்த ஆசாரியர்களே, பாபிலோனிய கடவுள் வணக்கத்தில் உள்ள அந்த ஆசாரியர்களே தரியு ஒத்துக்கொள்ளாமல் அவர்களை விரட்டி விட்ட போது, அந்த பாபிலோனில இருந்த ஆசாரியர்கள் அனைவரும், பாபிலோனிய விக்கிரக வணக்கத்தின் ஆசாரியர்கள் அனைவருமே அங்கே இருந்து வெளியேறி பெர்கமுவிலே வந்து தங்களுடைய சென்டரை அமைத்தார்கள். தங்களுடைய பாபிலோனிய தேவதைகள், தேவர்களுக்கு கோயில்கள், கட்டடங்கள் எல்லாம் கட்டி அவர்களுடைய மத பாடசாலை அங்கே அமைத்தார்கள். அவர்களுடைய டீச்சிங், ட்ரைனிங், ஆசாரியர் அடுத்த ஆசாரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் சென்டர், ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் சென்டர் அங்கே இருந்தது. இந்த மாதிரியான இருந்த இடத்துல யூதர்களும் ஒரு கூட்டம் இருந்தார்கள். யூத ஜப ஆலயங்களும் உண்டு. இந்த இடத்திலே தான் கிறிஸ்துவுக்கென்று ஒரு சபை நின்றது. பெர்கமுவிலே கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு சபையும் இருந்தது. இது யார் இதை ஆரம்பித்தார்கள், எப்படி ஆரம்பித்தார்கள் என்பதற்கு சரியான விளக்கங்கள் கிடையாது. ஆனால் இதனுடைய தாய் சபை எபேசுவினுடைய வளர்ச்சியின் விளைவாக, எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சாரதை, இதெல்லாம் அதனுடைய விளைவாக, அந்த ஊழியத்தின் விளைவாக விரிவடைந்த பகுதிகள். அது மட்டுமல்ல, பெந்தேகோஸ்தே நாளன்று இந்த யூத ஜப ஆலயங்களில் இருந்து எருசலேமுக்கு சென்ற சிலர் யோவான் பேதுருவினுடைய செய்தியை கேட்டு மனதிலே குத்தப்பட்டு இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானசானம் பெற்று அங்கிருந்து திரும்பி வந்த சிலரும் இங்கே உண்டு. யூதர்களிலிருந்து பெற்றுக்கொண்டவர்களும் சிலர் உண்டு. புற இனத்தவர்கள், எபேசு சபையினுடைய ஊழியத்தின் விளைவாக புற மார்க்கத்திலிருந்து வந்தவர்களும் உண்டு. ஒரு சிறு கூட்டம்தான். ஆனால் இந்த பகுதியிலே இந்த கூட்டம் அமர்ந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் சொல்லுவது ஒரு மிக கடினமான காரியம். இயேசுவே சிருஷ்டிகர்த்தா, வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர்தான், சர்வ வல்லவர் அவர்தான் என்று சொல்லுகிற போது அந்த இடத்திலிருந்து மிகப்பெரிய கடவுளான ஜிஎஸ்க்கு அது ஆப்போசிட்டாக, விரோதமாக எழும்புகிறது. இயேசுவே சுகமளிக்கிறவர் என்று சொன்னார், அஸ்கலிப்பியனுக்கு ஆப்போசிட்டாக அது மாறுகிறது, மருத்துவ கடவுளுக்கு விரோதமாக மாறுகிறது. இயேசுவே என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொன்னார், திமேத்தர் என்கிற அந்த செழிப்பின் கடவுளுக்கு விரோதமாக மாறுகிறது. இயேசுதான் எனக்கு சமாதானம், சந்தோஷம் கொடுக்கிறார் என்று சொன்னார், இந்த மகிழ்ச்சியின் கடவுளாக காட் ஆஃப் ஒயின் அவருக்கு விரோதமான ஒரு அறிவிப்பாக மாறுகிறது. இயேசுதான் எனக்கு ஞானத்தினுடைய ஊற்று, ஆரம்பம் அவர்தான், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி ஆரம்பிக்கிற போது அது அறிவின் கடவுளாக எத்தினாவுக்கு விரோதமான ஒன்றாக மாறுகிறது. இயேசுவே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவரே பூமியை ஆளுகை செய்ய வரப்போகிறார் என்று சொல்லுகிற போது அப்பொழுது இருக்கக்கூடிய ரோம அரசாங்கத்திற்கு, கவர்னர்ஸ், ரோம சக்கரவர்த்திகளுக்கு விரோதமான, தேச விரோதமான ஒரு கூட்டமாக இவர்கள் கருதப்படுகிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான், இந்த ஒரு சூழ அமைவுக்குள் தான் விசுவாசத்தில் திடமாக ஒரு சபை எழுந்து நின்றது, பெர்கமு சபை. சபை சிறப்பாக இருந்து கொண்டிருந்தது. அந்த சபைக்கு இயேசு எடுத்து கொண்ட செய்தியிலிருந்து நாம் பார்க்கலாம். இப்போது அதனுடைய சூழ் அமைப்புகளை படித்து கொண்டோம். அந்த சபைக்கு சொன்ன செய்தி என்ன?
வெளிப்படுத்தல் 2வது அத்தியாயத்தில் 12வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அந்த சபைக்குரிய செய்தி இருக்கிறது. முதலாவது இயேசு தன்னை அந்த சபைக்கு அறிமுகப்படுத்துகிற போது வெளிப்படுத்தல் 2:12 பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. மிக முக்கியமாக ரோம கவர்னர்கள் மூலமாக கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழும்பி வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவை அனைத்தின் மத்தியிலும் சபை நின்றது. அங்குள்ள ரோம கவர்னருக்கு பட்டயத்தினால யாரையும் வெட்டுவதற்கு ரைட் உண்டு. இவன் சரியே வரவில்லைன்னா அவனை வெட்டு அப்படின்னா வெட்டுத்தான். கிறிஸ்தவர்கள் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லுகிற போது இவன் தேச துரோகி வெட்டு என்றால் வெட்டக்கூடிய ஒரு பட்டம். அவர்களை பயமுறுத்தக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு இடத்துல கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, இவன் அல்ல, இவனை விட மோசமான பட்டயத்தை நான் கையில வைத்திருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள அதிகாரம் உள்ள தேவனாய நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது அந்த சபையை குறித்து அவர் சொல்லுகிற போது, நான் அறிந்திருக்கிறேன், உன்னை குறித்து சில காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதில் அவர் சொன்ன பிளஸ் பாயிண்ட்டுகள், பாராட்டுகள், காரியங்கள் என்ன என்பதை பார்த்தால் 2வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் அவர் ஆரம்பிக்கிறார், உன் கிரியைகளை நான் அறிவேன் என்கிறார். நாம் படித்தோம் அந்த சபையை இருந்த அந்த பட்டணத்தினுடைய சூழ் அமைப்பு எப்படி, அந்த இடத்திலே ஒரு சபை கிறிஸ்துவை சொல்லி சுவிசேஷம் சொல்லி ஆட்களை வைத்துக்கொண்டு நிற்பது என்பது கடினமான ஒரு காரியம். ஆனால் அதற்குள்ளாக அவர்கள் பட்ட பிரயாசம், அவர்கள் பாடுகளில் அவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாரும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்து நம்மை அறிந்திருக்கிற தேவன். நாம் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்பதை அறிந்து இருக்கிற தேவன் அவர். நான் அறிவேன், உன் கிரியைகளை அறிவேன் என்கிறார். அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார், நீ குடியிருக்கிற இடம் என்ன என்பதையும் நான் அறிவேன் என்கிறார். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும், நீ குடியிருக்கக்கூடிய இடம் எவ்வளவு மோசமான இடம் என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார். சாத்தான் என்று அவர் சொல்லுவது லூசிபரை. தேவன் சர்வ வியாபி, சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் சாத்தான் அவரால் படைக்கப்பட்ட ஒருவன் தான். அவனுக்கு ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ஆனால் பூமியிலே அவனுக்கு கீழாக இருக்கக்கூடிய பிசாசுகளை கொண்டு அவன் ஆட்சி செய்கிற போது அவன் எங்கேயாவது ஒரு இடத்தில் தான் இருக்க முடியும். அப்படியாக அந்த காலகட்டத்திலே அவன் தலைநகராக கொண்டு அவன் குடியிருந்த இடம் பெர்கமு. அதனால தான் சொல்லுகிறார் அவர், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும், நீ எவ்வளவு மோசமான இடத்திலே என் சத்ருனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீ உட்கார்ந்து இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார், சாத்தான் குடி உண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்கிறார். இந்த உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா என்று சொல்கிறார். அவர் அந்த பெர்கமு சபையினுடைய ஒரு மேய்ப்பராக, ஒரு தலைவராக இருந்து, லீடராக இருந்து அந்த சபையை வழிநடத்தி சென்ற ஒரு மனிதர். இந்த ரோமர்கள் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை வருடத்தில் ஒரு நாள் சீசரே ராஜா என்று சொல்ல வேண்டும், சீசருக்கு தூபம் காட்டி சீசரே ராஜா என்று சொல்ல வேண்டும். அது சொல்ல மறுத்த காரணத்தினால, அது மாத்திரமல்ல இவரே சர்வ பூமியும் படைத்த தேவன் என்று சொல்வதனால அந்த ஜிஎஸ் தேவாலயத்தில் உள்ள ஆசாரியர்கள் இவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை வைத்திருந்தார்கள். எனவே அந்த ஒரு நாளிலே இவரை பிடித்து கொண்டு போய் எங்கள் தேவதைக்கு பலியிட வேண்டும் என்று இவரை அந்த ஜிஎஸ் உடைய தேவாலயத்தில் உள்ள தேவனுக்கு பலியிட்டார்கள். எப்படி பலியிட்டார்கள் என்பதுதான் அங்கே. ஜிஎஸ் உடைய தேவாலயத்திலே வெண்கலத்தால செய்யப்பட்ட ஒரு காளை, ஒரு முழு காளையினுடைய உருவ அளவிற்கு, அதை விட கொஞ்சம் பெரியதாகவே ஒரு காளை மாடு இருக்கும், வெண்கலத்தால செய்யப்பட்ட ஒன்று. அதனுடைய உடலுக்குள்ளே கால்கள், தலை விட்டால் அதன் உடல் பகுதிக்குள்ளே ஒரு கூடாகத்தான் இருக்கும்.
உள்ள கேப்பு தான் இருக்கும். மேலாக இருக்கக்கூடிய அது முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மூடியை கலட்டினால் உள்ளே ஒரு பேரல் போல ஓப்பனாக தான் இருக்கும். இதற்குள்ளாக அந்த அந்திப்பாவை உள்ளே போட்டு மேலே மூடியை லாக் பண்ணிட்டாங்க. மூச்சு விட முடியாது. ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூச்சு போவதற்கு ஒரே ஒரு ஹோல் அந்த காளையினுடைய மூக்கு துவாரத்தில் இருக்கக்கூடிய 2 துவாரங்கள் மூலமாக இங்கே ஒரு துவாரம் உண்டு. அதற்குள்ளாக போட்டு விட்டு அந்த வெண்கல காளையின் அடியிலே வயிற்றுக்கு கீழே விறகுகளை போட்டு தீயை வைத்து கொளுத்தி அதை சூடாக்குவார்கள். அந்த சூட்டுக்குள்ளே மனிதன் உட்கார்ந்து கதறும் போது, அழுகும் போது, கத்தும் போது அந்த குரல் அந்த காளையின் நாசியிலிருந்து வருகிற சத்தத்தை கேட்டு இவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரமாக தேவன் தன் பலியை ஏற்றுக்கொண்டார் என்பார்கள். கடைசியாக அந்த மனிதன் கருகி அந்த கருகின புகை வெளியே வருகிற போது கீழே நெருப்பு எரித்ததை நிறுத்துவார்கள். இப்படியாக கொடூரமான ஒரு முறையிலே இவரை கொலை செய்தார்கள். ஆனால் அவரை குறித்து இயேசு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா என்று சொல்லுகிறார். மரணம் நேரிட்டாலும் ஏன் ராஜா அவர்தான், என் தெய்வம் அவர்தான் என்று உண்மையான சாட்சியாக நின்றார்கள். இந்த உண்மையான சாட்சி என்கிற பேரு வெளிப்படுத்தல 1வது அத்தியாயத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார். 1வது அத்தியாயத்தில் 5வது வசனத்திலே நாம் படிக்கலாம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று யோவான் சொல்கிறார். இந்த உண்மையுள்ள சாட்சி என்பது அவருடைய பெயர். அவர் தன்னை போலவே மரணம் நேரிட்டாலும் சாத்தானுக்கு இணங்காமல் தன்னை மரணத்திற்கு சுயமாக ஒப்பு கொடுத்த அவனை உண்மையுள்ள சாட்சி என்று சொல்லுகிறார். இன்னும் அவருடைய பெயர் சரித்திரத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்பேற்பட்ட ஒரு கொடூர மரணத்திற்கு அவர் சென்ற போதும் சபை இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை விடாமல் திடனாக நின்றது. அதனால்தான் சொல்லுகிறார் அவரு, எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய நிலைமையை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மிக வைராக்கியமாக ஒரு கடினமான ஒரு இடத்துல இன்று அநேகமாக அதிகமாக நம்முடைய நியூஸ் லெட்டரில் நம்ம பார்க்குறோம், பெர்சிக்யூஷன் ரிலீஃபிலே நம்ம பார்க்குறோம். அநேகர் இந்த ஒரு கடூரமான சபையிலும் ஊழியத்தை செய்து கொண்டு சபையாக தேவனுக்காக என்ன பாடுகள் வந்தாலும் தன்னுடைய விசுவாசத்தை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமாக எழுப்பி கொண்டிருக்கிறது. இதை போல அந்த சபை நின்றது. நல்ல ஒரு பாராட்டுகள் தான். ஆனால் அடுத்த வசனத்திலே 14வது வசனம் அவர் ஆரம்பிக்கிற போது ஆகிலும் என்று ஆரம்பிக்கிறார். ஆகிலும் என்றால் என்ன? இவ்வளவெல்லாம் இருந்தும் கூட உன்னிடத்திலே இந்த மேன்மையை எல்லாம் தள்ளி போடக்கூடியதாக சில காரியங்கள் உன்னிடத்திலே உண்டு. அவர் சொல்லுகிறார், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. சில காரியங்கள் என்று சொல்லுகிறார் 14வது வசனத்திலே. ஆனால் சில காரியங்களில் அவர் முக்கியமாக சொல்லுகிற காரியங்கள் 2. அந்த 2னுடைய விளைவுகள் அநேகம். முதலாவது சொல்லுகிறார், விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்திலே உண்டு. இந்த பிலேயாம் யார் என்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் வம்சத்தை சேராத ஒரு தீர்க்கதரிசி. என்னாகமம் புஸ்தகத்திலே நாம் பார்த்தால் இவனுடைய காரியங்கள் உண்டு. என்னாகமம் புஸ்தகத்திலே 22, 23, 24 3 அத்தியாயங்களில் நாம் அவனை படிக்கலாம். அவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மிக அருமையான ஒரு தீர்க்க தரிசனங்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது நட்சத்திரம் உதிக்கும், கிழக்கில் இருந்து ஒரு செங்கோல் வரும், யூதாவிலிருந்து செங்கோல் எழும்பி உலகையெல்லாம் ஆளும் என்ற தீர்க்க தரிசனம் சொன்னவன் இவன் தான். உண்மையிலே
இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் இருந்து கானானை நோக்கி பிரயாணமாக வந்தபோது, மோவாப் தேசத்தின் சமீபமாக வந்தபோது, மோவாபிய ராஜா இந்த பிலேயாமை அனுப்பி, ஒரு ஜனங்கள் எனக்கு விரோதமாக வந்திருக்கு, அதை சபிக்கும்படியாக வர வேண்டும் என்று சொன்னான். அவன் சொன்னான், கடவுள் எனக்கு உத்தரவு கொடுத்தா தான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன்னு சொன்னான். அன்று ராத்திரியே கடவுள் வந்து சொன்னார், யாரு உங்க வீட்டுக்கு வந்திருக்க, யாரு? அவன் சொல்றாருல, நீ போகக்கூடாது, அந்த தானத்தை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொன்னார். காலையில சொல்லிட்டான், இல்லப்பா போக முடியாது, நான் வர முடியாது, கடவுள் எனக்கு உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லிட்டான் தெளிவாக. திருப்பி ராஜா இன்னும் சிலரை அனுப்பி, இன்னும் அதிகமான கனமான ஆளுகளை அனுப்பி, இன்னும் அதிகமான ஒரு வெகுமதி தரேன் வா அப்படிங்கிறார். அதை கேட்டவுடன் அவன் மனம் கொஞ்சம் அப்படியே டயலாக் ஆகுது. இன்றைக்கு கடவுள் என்ன சொல்றாருன்னு எனக்கு ராத்திரி கேட்டு சொல்றாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவர் சொல்றாரு, மனமாறன் நான் மனுபுத்திரன் அல்ல என்று சொன்ன தேவன், நான் ஆசீர்வதித்த ஜனங்கள், நீ போய் சபிக்க கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனா திரும்ப இவன் வந்து இவன் தருகிறேன் என்று சொன்ன அந்த வெகுமதி, அந்த உலக பிரகாரமான பணத்தை கேட்ட பிறகு இவனுக்கு ஒரு 2 மனம் வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போமேன்னு உட்காந்து. ஆனா கடவுள் சொன்னார், நீ போறதுன்னா போ, ஆனா நான் சொல்றதான் சொல்லணும்ட்டாரு. அவன் போகும்போது அவனை கொல்லுவதற்காக தேவனுடைய தூதன் முன்னாடி வந்தினார், உருவிய பட்டயத்தோடு. அவனுக்கு கண்ணு தெரியல. கழுதையில போனா கழுதை போல கீழே தட்டுச்சு. கடைசியில கழுதையை அடிச்சான், கழுதை பேசிச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் அவன் கண்ணை திறந்தார். திறந்ததுக்கப்புறம் ஐயோ 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 அப்படின்னு கத்துனா, உமக்கு பிரியம் இல்லைன்னா நான் இப்போ கூட திரும்பி போயிடுறேன் அப்படிங்கிறான். நல்ல நல்ல வார்த்தை போல சொல்றான். ஆனா மனசு அவனுக்கு அங்க போற மாதிரி தான் இருக்குங்கிறது ஆண்டவருக்கு தெரியுது. போ, சொல்றதை செய்யுங்கிறார். மலை மேலே ஏறி பலிகளை எல்லாம் கொடுத்து விட்டு சபிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா வாயை திறக்கிற போது ஆசீர்வாதம், இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் தான் வருகிறது. அந்த ஆசீர்வாதங்களிலே அநேக காரியங்கள், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திர தந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான சூனியமும் இல்லை என்று வருகிறது. அநேக காரியங்களை சொல்லுகிறான். ஆனா ராஜா சொல்லிடுறான், நான் உனக்கு வெகுமதி கொடுக்கணும்னு நினைச்சேன், அவனை சபின்னு சொன்னா நீ ஆசீர்வதிச்சிட்டே நீ அப்படின்னா. இல்ல நான் என்ன சொல்லுவேன், கடவுள் சொல்றதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் ராஜா சொல்லிடுறான், உனக்கு வெகுமதி கொடுக்கணும்னு பார்த்தேன், ஆனா நீ அதை வாங்குற மாதிரி இல்லை, அதனால நீ உன் ஊருக்கு போட அப்படின்ட்டு அவனை ஒன்றும் கொடுக்காம அனுப்புறான். அதோட அந்த 24வது அத்தியாயம் முடியுது. அதற்கப்புறம் அவன் அவர்களுக்கு என்ன சொன்னான், என்ன ஆலோசனை சொன்னான் என்பது வேதத்தில் அங்கே இல்லை. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார். அவன் அங்கே அந்த ராஜாவுக்கு என்ன சொன்னான், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவன் என்ன செஞ்சான், அந்த ஜனங்களை நீ போய் முட்ட முடியாது, மோத முடியாது, கடவுள் அவங்க பக்கத்துல இருக்கிறார். ஆனா அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாதபடி, அந்த பாதுகாப்பை பெறாதபடி அந்த ஜனங்கள் வேசித்தனத்தினாலும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசித்தாலும் அந்த தேவ கரம் அவர்களை விட்டு நீங்கிவிடும். அதுக்கப்புறம் நீ அவங்களை ஈஸியா ஜெயிக்கலாம் என்று அந்த ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை சொன்னான். உடனே மோவாப் ராஜா தேசத்தில் இருக்கிற கன்னிகை பெண்களை, இளம் பெண்களை அவங்க இஸ்ரவேலர் கூட்டத்துக்குள்ள அனுப்பி அங்க இருக்கிற ஆளுங்களை கூட்டிக் கொண்டு, எங்க கடவுளுக்கு நாங்க பலி கொடுக்குறோம், சாப்பிட வாங்க என்று சாப்பிட கூப்பிட்டு விக்கிரகங்களை படைத்தது புசிப்பதற்கு வேசித்தனத்திற்குள்ள உள்ள போனாங்க. அதன் விளைவாக தேவனுடைய பயங்கரமான கோபம் அவர்கள் மேல் எழுந்தது. ஒரே நாளில் 24,000 பேருக்கு மேல வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள். மோசே ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் ஜனங்கள் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன செய்யலாம் என்று கற்றுக் கொடுத்தது, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஜனங்களை மெதுவாக அதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இங்க சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, உன் சர்ச்சுக்குள்ள அந்த சபைக்குள்ள இருக்கிறாங்கப்பா, அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10:20 சொல்லுகிறவர், விக்கிரகங்களுக்கு படைக்கிறவர்கள் உண்மையே பேய்களுக்குத்தான் பலியிடுகிறார்கள். அதற்கு பின்னாடி பிசாசு தான் நிக்குது. இங்க ஜிஎஸ் கடவுளுக்கு தேவாலயம் வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், அது சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தான் தான் உட்கார்ந்துருக்கான்னாரு. அப்படியாக விக்கிரகங்களுக்கு படைக்கிறவர்கள் பேய்களுக்கு தான் படைக்கிறார்கள்.
அதனால பேயோட ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை வாங்க கொண்டு வேண்டும்ன்ற நாம் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி காரியத்தை சபைக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு, அதை வெளியேற்று அப்படிங்கிறார். அந்த விக்கிரகத்துக்குள்ள படைக்கப்பட்டது வெளியேறு. அடுத்தபடியாக வேசித்தனம். வேசித்தனம் உடலோடு உறவு கொண்டால் வேசித்தனம்ங்கிறது இருந்தது. ஆனால் நம்முடைய புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் அது இன்னும் கொஞ்சம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 5 சொல்லிட்டார், இச்சையோடு ஒரு ஸ்திரியை பார்த்தாலே உன் இருதயத்திலே நீ அவளோட உபச்சாரம் பண்ணிவிட்டாய் என்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த காரியங்கள் வாலிப பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் எல்லார் வரைக்கும் கெடுத்துக்கிட்டே போகுது. கண்களின் இச்சை, மாமிசை இச்சை, அந்த உடல் உறவுக்குரிய காரியங்கள் மிக மோசமாக நம்முடைய தேசம் சீரழிந்து போயிட்டு இருக்கு. சபைகளுக்குள்ளும் இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. விபச்சாரமும் விக்கிரக வணக்கம். இன்றைக்கு விக்கிரகத்தை வைத்து வழிபடுகிற மாதிரி இல்லை என்றாலும் புதிய ஏற்பாடு நம்ம சொல்லுகிறது பண ஆசை விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று சொல்லுகிறது. தேவன் சொல்லுகிறார், பணத்துக்கும் தேவனுக்கும் ஒரு ஊழியம் செய்ய முடியாது, ஒன்றை பிடிச்சிட்டு ஒன்றை விட்டுருவான் அப்படிங்கிறார். ஒரு தீர்க்கதரிசி பண ஆசையினாலே அவன் விழுந்து போனான். அவன் தீர்க்கதரிசி சொல்லுகிற போதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறான், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுவதாவது, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுவதாவது, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுவதாவது. எப்போ அவனுக்கு கண்ணு திறந்துச்சுன்னா ஆண்டவர் அவனை வெட்ட போறான்னு கத்திய கையில வச்சுக்கிட்டு நிக்கிற போது அவனுக்கு தெரியலன்னு தான் கண்ணை திறந்தார். அவன் கண்ணை திறந்து பார்த்த போது அவனை வெட்டுவதற்காக தூதன் கத்தியில கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த போது கண்ணு திறந்து கீழே விழுந்த போதுதான் அவர் சொன்னார், அதனால கண்ணு திறக்கப்பட்டவன் சொன்னதாவது. அவன் ஒரு ஜபமெல்லாம் பண்றான், நீதிமானை போல நான் மரிப்பேனாக, இஸ்ரவேல் எப்படிப்பட்டவன், அவனை போல ஒரு மரணம் எனக்கு வருவதாக என்றெல்லாம் சொல்றான். ஆனா மோசே ஆள் அனுப்பி யுத்தம் பண்ண போது அவனை வீட்டுக்குள்ள போய் வெட்டி கொலை பண்ணாங்க. எங்க ஆளுங்களுக்கு கெடுக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்த வேண்டியதான்டா, மரித்து போனான். ஆசை இருக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு ஆரம்பத்திலிருந்தே சொல்லுகிறார். மலைப்பிரசங்கத்துல இருந்தே அவர் சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவன் கள்ள தீர்க்கதரிசியா நல்ல தீர்க்கதரிசியா எனக்கு தெரியும், உம்முடைய வார்த்தையில வரான், கனியினாலே மரத்தை அறிவீர்கள். பாரு, நல்ல கனியை நல்ல மரம் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். கனிகளை பார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆரம்பத்தில் அவர் ஊழியம், அவர் பிரசங்கம் ஆரம்பிக்கிற மலைப்பிரசங்கத்தில் ஆரம்பித்தோம், கடைசி அவர் மறிக்க போக முன்னாடி கடைசி காலத்தினுடைய சின்னம் என்னவென்று போது எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டு போவாதீர்கள், என் நாமத்தினாலே ஒருவரும் உன்னை வஞ்சிக்காது, என் நாமத்தினாலே வந்து வஞ்சிப்பார்கள், ஜாக்கிரதையா இருங்கன்னாரு. அந்த வஞ்சிக்கப்பட்டு போகாமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றால் நமக்கு வேத ஞானம் இருக்கணும், அது அவசியம். வேத தியானம் இருக்கணும். அது இல்லை என்றால் வஞ்சிக்கப்பட்டு போகணும். அது இன்றைக்கு அல்ல, அன்றைக்கே ஆரம்பமாகிவிட்டது. அடுத்ததாக அவர் சொல்லுகிறார் 15வது வசனத்திலே, அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன் என்கிறார். நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை என்றால் என்ன, போதனை என்றால் என்ன என்பதை நாம் எபேசு சபைக்கு விளக்கம் முன்னப்பட்டு சொன்னோம். பிற மார்க்கத்திலே இருந்து வந்தவர்கள் வழக்கமா வருஷமா செஞ்சதோட அதை அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ளே உள்ள கொண்டுட்டு வர்றாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா, கிறிஸ்தவனை ஆயிட்டேன், ஞானசானம் எடுத்துட்டேன், சபைக்கு வரேன், ஆனாலும் அதிலே செய்த சில காரியங்களை நான் இன்னமும் இங்கே உட்காந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப உதாரணம், ஜோசியம் பார்க்கறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நட்சத்திரங்களை கிழமையும் உன் தலைவிதியை நிர்ணயிக்க போறவன் நான் தான், நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சிரு அப்படிங்கிறார். ஆனா ஜோசியம், ஜாதகம் இதையெல்லாம் அவர் இஸ்ரவேல் தேசத்துல ஜோசியம் சொல்றவன், பில்லி சூனியம் வைக்கிறவன், குறி சொல்றவன், இவனெல்லாம் தேசத்தை விட்டு வெளியேற்று, இவனால எனக்கு அருவறுப்பு, இவன் இருந்தானாலே தேசத்தை நான் ஆசீர்வதிக்க முடியாது, இவன் ஜனங்களை கெடுப்பான், அவனால வெளியேற்றுங்கிறாரு. இன்றைக்கும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஜோசியம் பார்க்குறாங்க, நல்ல நேரம் பார்க்குறாங்க, சகுனம் பார்க்குறாங்க. அந்த காலத்துல வந்தது புற இனத்தில் இருந்து வந்த அந்த சில காரியங்கள் அப்படியே கொண்டு வந்து அதிலே செய்த சில பழக்க வழக்கங்கள், ஆராதனை முறைகளை அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டாந்து இதுக்குள்ள கொண்டாந்து சேர்த்து
கிறிஸ்தவ சபைக்குள்ளாக வந்து அதை டீச் பண்ண ஆரம்பிச்சான். தேவன் சொன்னார், அதை நான் வெறுக்கிறேன், ஆனா அதுவும் உங்கள்கிட்ட இருக்குதுங்கிறார். உங்கள்கிட்ட அது இருக்குது, நான் அதை வெறுக்கிறேன் அப்படிங்கிறார். புற இனத்திலிருந்து புற மதத்திலிருந்து வருகிற போது அந்த கடவுளில் குறித்த அந்த காரியங்கள் அநேக அனுபவங்கள் வெளிப்பாடுகள் நமக்கு இருக்கும். ஆனா அதை கிறிஸ்தவத்துக்குள்ள வேதத்தோடு கொண்டு வந்து எதையும் சேர்த்து இதுல இருந்து ஒரு விளக்கம் எடுக்கிற போது அது தவறாகிவிடும். அது சுத்தமே. பவுல் என்ன எழுதுகிறார், கமாலியன் பாதத்திலே கீழே உட்கார்ந்து இருந்து பழைய ஏற்பாடு முழுவதையும் முழுக்க முழுக்க படித்து கற்று தேர்ந்தினவர். அவர் சொல்லுறார், நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன், இதெல்லாம் வேண்டாம், கிறிஸ்து எனக்கு என்ன சொன்னாரோ அதை கேட்டு அதன்படி செய்வேன் நான் என்று முன்னாடி ஓடுகிறேன். இன்றைக்கும் இந்த தடுமாற்றம் இன்றைக்கு அநேக சபைகளுக்குள்ளே இது இருக்கிறது. பிள்ளையாமினுடைய போதகமும் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகமும் அன்று பெருகமு சபையில மோசமாக தேவன் கண்ட காரியம் இதுதான். இது உன்னிடத்துல இருக்கு, அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். 16வது வசனத்திலே ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார், மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. இதை ஆரம்பிக்கிற போது பெருகமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். இங்கே நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிற போது அந்த சபையினுடைய தலைவருக்கு, சபையினுடைய நிர்வாகமாக இருக்கிறவருக்கு, உன் சபைக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, அதை விட்டு நீ உன் சபையை சுத்தம் பண்ணு என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார், நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால், நீ மனம் திரும்பாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்துல வந்து, ரொம்ப நல்ல செய்தி தான், சீக்கிரமா வருகிற நல்ல செய்தி தான், ஆனா அடுத்ததான் மோசம், என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன்கிறார். ஆண்டவர் சபைக்கு வர்றது நல்லதுதான், ஆனா கையில கத்தி எடுத்துக்கிட்டு உனக்கு சண்டைக்கு வருவேன் அப்படிங்கிறார். அதுல விசேஷம், என் வாயின் பட்டயத்தாலே நான் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தையை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நம்ம எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். எபிரேயர் 4வது அத்தியாயத்தில் வாயிலிருந்து வருகிற பட்டயம் என்கிறது தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை குறித்து என்ன சொல்லுகிறது வேதத்தில்? எபிரேயர் 4வது அத்தியாயத்தில் 12வது வசனத்திலே நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த அளவுக்கு கிளியரா பிரிச்சு வெட்டக்கூடிய கத்தி உலகத்துல எதுவுமே கிடையாது. உன் சரீரத்தில் இருந்து உன் ஆத்மாவை தனியாக ஆவியை தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய கத்தி அது. அது மாத்திரமல்ல, உன்னையும் கணுக்களையும் பிரிக்கும், உன் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறது. நீ சில காரியங்களை சிந்திக்கிறாய், இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று, ஆனால் அதற்கு காரணமாக உள்ளே ஆழத்திலே இருக்கக்கூடிய நோக்கம் என்ன, இது உனக்கு வாஞ்சியாக இருந்ததினாலே நீ இப்படி செய்யலாம் என்று யோசித்தாய் என்று அதை கூட வகையறுக்கக்கூடியதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் இருந்தபோது யோவான் சுவிசேஷத்திலே விசேஷமா அதை பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்திலே 12வது அத்தியாயத்திலே 48வது வசனம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் இருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். அவ்வளவுதான். நான் என்ன தள்ளிட்ட, என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் செய்யாதே அப்படின்னு சொன்னதை செய்யற, நான் செய்யின்னு சொன்னதை செய்ய மாட்டேங்கிற, என்னை தள்ளி விட்ட என் வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை நியாயம் தீர்க்கிறது என்ன?
நான் சொல்லிய இந்த வார்த்தைகளே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். இன்றைக்கு நம்ம கையில எழுதி கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு, இதற்கு மேலாக எதுவும் கிடையாது. ஆனால் நம்மளுடைய ஜீவனுடைய கடைசி காலத்தை நிர்ணயிக்கிறதே இந்த வார்த்தை தான். நியாய தீர்ப்புல ஜட்ஜ்மெண்ட்ல என்னை கொண்டு நிறுத்துறதும், என் கிரியைகளின்படி இது தப்பு இது தப்பு இல்லை இது தவறு என்று சொல்லி வகையறுக்கிறதும் இந்த வார்த்தை தான் என்று அறிந்தும் அந்த வார்த்தையை இன்னும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, படிப்பதற்கு நம்ம நேரம் கொடுக்கறது இல்லை. அநேக ஆராதனைகளில் செய்திகள் கேட்குறோம். பல நேரங்களில் அந்த செய்திகளை நமக்கென்று எடுத்துக்கொள்ளாமல் அது வேறு யாருக்கோ பேசிய செய்தி என்று நம்ம அப்படியே எடுத்துக்கொள்கிறோம். சில நேரங்கள் வசனங்கள் நம்மை உருவ குத்துகிற போது அந்த நேரத்தில் ஒரு துக்கப்படுகிறோம். ஆனால் வெளியே வந்த உடனே அதை மறந்துடுறோம். மறந்து அப்படியே தட்டி கழிச்சுட்டே போயிடும். ஆனால் கடைசி நாளிலே ஆண்டவர், நான் அன்றைக்கே இது சொல்லி உன்னை எச்சரித்தேன், நீ கேட்கல, இது உன் தப்பு, நீ தண்டனை அனுபவி என்று சொல்லுவார். அவனை நியாயந்திருக்கும். நான் சொன்ன வாசனமே அவனை நியாயந்திருக்கும் என்கிறார். சபைக்கு அதை தான் சொல்லுகிறார், என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் செய்வேன். ஆண்டவர் யுத்தம் செஞ்சா எதுக்கு யாருன்னு ஜெயிக்க முடியும்? கடினமான ஒரு காரியம். அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு நாம் விழாமல் இருப்போம். ஆனால் அடுத்தபடியாக அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், மனம் திரும்பி வருகிறவனுக்கு, மனம் திரும்பி வருகிற ஒருவனுக்கு அவர் தெளிவாக சொல்லுகிறார், நீயோ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிகளும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லுகிறார். 2 காரியங்கள் இன்று அவனுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். ஒன்று, மறைவான மன்னா. மன்னா ஆதியிலே இஸ்ரவேலர் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து 40 வருடங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணின போது அனுதினமும் காலையிலே அவர்களுக்கு தேவன் பரலோகத்திலிருந்து கொடுத்தார். அந்த மன்னாவை புசித்த போது 40 வருடங்கள் அவர்களுக்கு ஒரு வியாதி வரவில்லை. அவர்கள் வனாந்திரத்திலே சுற்றி திருந்தும் அவர்கள் கால் வீங்கவில்லை. அவங்க செருப்பு கூட தேவையில்லை, அவங்க சட்டை கூட பழசாகி போகல. அந்த அளவுக்கு சரீரத்தை ஆரோக்கியமாக திடமாக பலனோடு காத்து கொள்ளக்கூடியதான மன்னா. ஆனால் அது எல்லாரும் கண்ணுக்கும் தெரியும், எல்லாரும் ஜனங்களும் போய் எடுத்துட்டு வரலாம். ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறதோ, நான் மறைவான மன்னாவே கொடுப்பேன். இருக்கும், எடுப்பாங்க, ஆனால் எல்லாருக்கும் தெரியாது. ஒரு சிலர் தான் அதை எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாங்க. அது யாருக்கு? ஜெயம் கொள்கிறவனுக்கு. இந்த பிழையாமுடைய போதனையை, நிக்கோலாயுடைய போதனையை கேட்காமல் தன்னை விலக்கி கொண்டு ஆண்டவருக்கு உண்மையுள்ள சாட்சியாக நிற்பேன் என்று விசுவாசத்தோடு தேவன் மேலே விசுவாசத்தை மறுதலையாமல் போராடுகிறவனுக்கு சொல்லுகிறாரு, நீ ஜெயம் கொண்டு வருகிற போது உனக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். அந்த மறைவான மன்னா இன்று அவனை ஆத்மாவிலே பலன் கொண்டு பலப்படுத்துகிறதாக, நித்திய ஜீவனுக்கு அவனை ஆரோக்கியமாக, சரீரத்தில் அவனுக்கு ஆரோக்கியத்தையும் பலனையும் கொடுக்கக்கூடியதாக, சோதனைகள் வரும்போது இனங்கண்டு கொண்டு அவனை அதை விட்டு வெளியே ஏற்றத்தக்கதாக, வேத வெளிச்சத்தை கொடுக்கிறதக்கதாக மறைவான மன்னாவை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்கிறார். அடுத்தபடியாக ஒரு சொல்லுகிறார், ஒரு வெண்மையான குறிகளே கொடுப்பேன் என்கிறார். இது எழுதப்பட்ட போது அந்த பட்டணத்தில் அந்த சபையில் உள்ளவர்களுக்கு அந்த வெண்மையான குறிகள் என்றால் எதை குறிக்கிறது என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அந்த கலாச்சாரத்தில், அந்த காலகட்டத்தில். இன்று நமக்கு அதை பற்றி அவ்வளவு சரியாக தெரியவில்லை. ஆனால் சில காரியங்கள் அவைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். சில காரியங்கள், அதாவது அந்த காலகட்டத்திலே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிற போது தவறு செய்தவன் யார், தவறு செய்யாதவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிற போது, தேவனே எனக்கு நியாய தீர்ப்பு கொடு என்று சொல்லி ஜட்ஜி சீட்ல இருக்கிறவங்க அவங்க முன்னாடி ஒரு பையில 2 கல் இருக்கும். ஒரு வெள்ளையான கல், ஒரு கருப்பு கல் உள்ள இருக்கும். அதை ஒரு சிறு குழந்தையை விட்டு உள்ள இருந்து ஒரே ஒரு கல்லை எடுத்து கொடுப்பாங்க.
அது உள்ளே எடுக்கிற போது அது வெள்ளைக்கல்லா இருந்தா இவன் குற்றவாளி அல்ல, இவன் நிரபராதி, இவனை விடுதலை செய்கிறேன், நீ வெளியே போகலாம். அது கருப்பு கல்லா இருந்தா நீ குற்றவாளி, நீ தண்டனைக்குரியவன் என்று சொல்லத்தக்கது. ஒருவேளை அதை போலவே கடைசி காலத்திலே குற்றமல்லாத பரிசுத்தன மேலே வருவாய் என்று சொல்லக்கூடிய அர்த்தமாகவும் இருக்கலாம். அடுத்ததாக இன்னொரு காரியமாக இருக்கலாம். இன்றைய தினம் தேசத்திலே மிகப்பெரிய சாதனைகள் செய்தவர்களுக்கு அல்லது இராணுவத்திலே மிகப்பெரிய வீரதீர பராக்கிரமமான காரியங்களை மரணம் வந்தாலும் நான் நின்று தேசத்துக்காக போராடினவர்களுக்கு மெடல் கொடுக்குறாங்க. ஆனா அந்த மெடலோடு சேர்ந்து அநேக சலுகைகள் அவனுக்கு கிடைக்கும், அவனை உயர்த்தும். அந்த மெடல் வைத்திருப்பவனுக்காக என்ற அநேக சலுகைகள், அரசாங்க சலுகைகள், தேசத்தினுடைய போக்குவரத்துடைய சலுகைகள், பொது இடங்களில் உள்ள அதிகமான ஒரு மரியாதைகள் அவனுக்கு கிடைக்கும். அதே போலவே ஆண்டோர் கொடுக்கக்கூடிய அந்த வெண்கள் அப்படிப்பட்டதாக ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அதை வேறு யாரும் எடுக்க முடியாது, அவன் தான் எடுக்கலாம். அதனாலதான் அந்த வெண்மையான குறிகளும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை, பழைய பேரில் அவன் புது பேர், அது அவனுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இது தெரியும். மூன்றாவதாக ஒரு விளக்கமும் இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே ராஜாக்கள் தங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய திருமணத்திற்கு மிக முக்கியமான பிரமுகர்களை அல்லது நன்ற ஒரு கனமுள்ளவர்களை, உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களை அழைக்கிற போது அவர்களுக்கு வெள்ளையான மார்பிள் கல்லிலே, இன்றைய போல லெட்டர்ஸ் இன்விடேஷன் அந்த காலத்துல கிடையாது, வெள்ளையான மார்பிள் கல்லிலே யார் பெற்றுக்கொள்கிறானோ அவன் பேரை எழுதி ஆட்கள் மூலமாக கொடுத்து அனுப்புவார். அந்த கல்லை பெற்றுக்கொண்டு வருகிற போது அவனுக்கு இந்த ராஜா வீட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விருந்துக்கு உனக்கு அழைப்பு வந்திருக்கிறது என்ற அழைப்பு. அவன் வருகிற போது அந்த கல்லை கையில் வைத்திருக்கவனுக்கு உள்ளே அனுமதி உண்டு. ராஜாதி ராஜாவும் நம்மளை ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்துக்குத்தான் அழைக்கிறார். ஒருவேளை அதுவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அது வேறு ஒருவனும் பெற்றக்கூடாத ஒரு மிகப்பெரிய பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். இந்த வெண்மையான குறிகளை தருவேன். இன்றைக்கு இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், இந்த தேவன் வெறுக்கிற பிலேயாமுடைய போதகமும் நிக்கோலாய் மாஸ்டருடைய போதகமும் இன்றும் சபைகளுக்குள்ளோ இருக்கிறது. நாம் இருக்கிற சபைகளிலும் இருக்கலாம். கேட்கிறவர்கள் சபை தலைவர்களாக இருந்தால் அதை எப்படி கலைந்து வெளியேற்றுவது, இனங்கண்டு கொண்டு வெளியேற்றுவது என்ற தேவ ஆலோசனையை பெற்று தேவ வார்த்தையின் மூலமாக தேவனுடைய சபையை சுத்திகரிக்கலாம். அல்லது விசுவாசியாக நமக்குள்ளே இந்த தவறுகள் இருக்கும் என்றால் நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து இதை விட்டு வெளியேற்றுவோம். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள வார்த்தை. அவர் நமக்கு மறைவான மன்னாவை கொடுக்கட்டும், ஆனா இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொண்டு நம்மகிட்ட யுத்தத்துக்கு சண்டைக்கு வர வேண்டாம். காத்துக்கொள்வோம், எச்சரிக்கையாக இருப்போம். நம்மை விலக்கி காத்துக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு நம்ம வெளியேறுவோம். இந்த காரியத்தில் நாம் வளர்ந்து வருவது மிக நல்லது. அன்று பெர்கமு சபையிலையும் இருந்தது, ஆனால் மெதுவாக அது கரப்ஷனுக்குள்ளாக, காம்ப்ரமைஸுக்குள்ளாக போக ஆரம்பித்து விட்டது. இந்த அந்த காம்ப்ரமைஸ் தான் நம்மளை கெடுத்துக்கிட்டே போயிடுது. என்ன செய்யறது, அவர் கூப்பிட்டுட்டாரு, அது ஒரு வேலை தானே அப்படின்ட்டு போயிடுறோம். அந்த மாதிரியான ஒரு தவறுகளுக்குள்ளாக போகாதபடி நம்மை விலக்கி காத்து கொள்வதற்கு இது நமக்கு மிக முக்கியமாக இருக்கும். கள்ள தீர்க்கதரிசிகளின் போதனைகளை இனம் கண்டு கொள்ளுவோம். விக்கிரக வணக்கம், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பது. இன்றைக்கும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது புசிக்கூடிய கிறிஸ்தவர்கள் அநேகர் உண்டு. வேசித்தனம், கண்களின் இச்சை, கையில் இருக்கிற மொபைலில் பார்க்குறதெல்லாம் மோசம். சின்ன பிள்ளைங்களிலிருந்து புத்தி கெட்டு போச்சு. இப்போ ரொம்ப மோசமான காலத்துக்குள்ள இருக்கிறோம். நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை, புற இனத்தினுடைய வழிபாட்டு முறைகளையும் கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளையும் இணைத்து கொண்டு வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் நமக்கு இல்லாத அநேக புது புது காரியங்களை உள்ளே கொண்டு வந்து இதில் ஜாக்கிரதையாக இருக்கும். கர்த்தர் நமக்கு கொன்ன வாக்கு, காதுள்ளவன் கேட்க கடவன்,
ஜெயம் கொள்கிறவனுக்கு. நாம் ஜெயம் கொண்டவர்களாக வர வேண்டும் என்பது அவர் விருப்பம். ஜெயம் கொண்டு மேல் எழுந்து செல்வோம். தேவன் தானே நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இத்தோடு இன்றைய இந்த பாடத்தினுடைய செய்திகள் முடிகிறது. அடுத்த வாரத்திலே அடுத்த சபை தியத்திரா சபைக்கு அவர் எழுதினது என்ன என்பதை குறித்து நாம் படிக்கலாம். இத்தோடு இந்த செய்தி முடிவடைகிறது.